செய்வதற்கு உடற்பயிற்சி உதவுகின்றது. அந்த வகையில் உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசனம் என்கிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் விடியலைவா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்ற காரணத்தினால் உலக மக்கள் எல்லோரும் பல ஆண்டுகளாக பார்த்து பழகி பலன் எய்து கொண்டிருக்கிறார்கள். பலருக்கும் கற்றுத்தரக்கூடிய அளவுக்கு அவருடைய திறமைகளை யோகாசனத்தில் வளர்த்திருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமக்கு அட்சய அகாடமி மெமோரியல் அகாடமி ஹையர் செகண்டரி பள்ளியிலிருந்து திண்டுக்கல் மாவட்டம் கொசவப்பட்டியிலிருந்து வந்திருக்கிறார்கள் கிராம மாணவர்கள். அவர்கள் இவ்வளவு அழகாக அங்கே யோகாசன ஆசிரியர்களை நியமனம் செய்து அங்கே மாணவர்களை யோகாசனம் பயில வைத்திருக்கிறார்கள். பல போட்டிகளில் மாணவர்களை கலக்க செய்து பல வெற்றிகளை குவித்திருக்கிறார்கள். அந்த மாணவர்களில் இருவர் இப்பொழுது அற்புதமான ஏகபாத தனுராசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, கௌதம் 9ஆம் வகுப்பு, வீரராகவன் 9ஆம் வகுப்பு. இப்போ வலது காலை மடக்கி 2 கைட்டும் இறுக்கி பிடிக்கணும். இடது காலை ஃப்ளாட்டாக விட்டுறணும். பாதத்தை இடது காலை சரியாக ஃப்ளாட்டாக விடு. வலது காலை இறுக்கி பிடி, அப்படியே தூக்கணும். தலையை மேலே தூக்கணும். இந்த பக்கம் வரக்கூடாது. ஏகபாத தனுராசனம். அங்கங்கே ஆடாத, தலையை தூக்கு. ஏகபாத தனுராசனம். ஒரு 20 எண்ணிக்கை இப்படி இருக்க வேண்டும். தனுர் என்றால் வில். வில் எதிரியை கொல்லும், மிருகங்களை கொல்லும். இந்த வில்லாசனம் நோயை கொல்லும். மார்பகம் விரிக்கப்படுகிறது. வயிற்றினுடைய பகுதி தரையில் இருக்கின்ற காரணத்தினால் உடலுடைய அத்தனை வெயிட்டும் வயிற்றுக்கு வந்து விடுகிறது. அன்னமய கோஷம் சரியாக இயங்குகிறது. பிராணமுக கோஷம் சரியாக இயங்குகிறது. தலை மேலே தூக்கப்படுகின்ற காரணத்தினால் மூளைக்குள்ளே போகிற நரம்பு இழுக்கப்படுகிறதாக காரணத்தினால் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம் இயங்கப்படுகிறது. மெதுவாக இந்த கையை விடுங்க. கீழே போடு. நல்ல மூச்சுடு. காலக்கில் போடு. நல்ல 2 மூச்சு வாங்க. இப்போ இடது காலை மடக்கி இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். ஆடாமல் அசையாமல் ஒரே நிலையில் இருப்பது தான் ஆசனம். ஆட்டவே கூடாது. மெதுவாக இழுங்கள். ஆடாமல் காலை தரையில் வச்சுருந்த காலை ஒரு 20 எண்ணிக்கை 25 எண்ணிக்கை நிற்க வேண்டும். பந்துக்கண்ணை, கை பந்துக்கண்ணை முட்டு, கால் பந்துக்கண்ணை முட்டு. வயிறு, நுரையீரல், இருதயம், மூளை எல்லாம் நல்லாக வேலை செய்யும். மெதுவாக இறக்குங்கள். காலை கீழே இறக்கி விட்டு நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த ஆசனத்தை ஒருவருக்கொருவர் நேராக படுத்துக்கொண்டு செய்ய வேண்டும். அப்படியே திரும்ப 2 பேரும் நேராக பாருங்கள். அப்படியே படு. காலை முதல்ல ஃப்ளாட்டாக விடு. வலது காலை மடக்கி கையை நல்லா இறுக்கி பிடிச்சு கொள்ளணும். மெதுவாக தூக்கணும். மேலே ஆடாமல் அசையாமல் நிற்கணும். கால் மேலே தூக்கு. தலை மேலே தூக்கு. அங்கங்கே அசையாத. அப்படியே முடிஞ்ச அளவு செய்தால் போதும். ஏகபாத தனுராசனம்.
2 கால் பிடித்து செய்வதற்கு முன்னால் ஒவ்வொரு காலை பிடித்து செய்து விட்டு தான் அப்புறம் கடைசியில் 2 கால் செய்யணும். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். ஒரு 15 நாள் 20 நாள் 1 மாதம் உடலுடைய காலை பின்னால் விட உடலுடைய வளையின் தன்மையை பொறுத்து ஒரு காலை மட்டும் வைத்து பழகிய பின்பு 2 காலையும் மடக்கி செய்ய வேண்டும். ஏகவாத தனுராசனம். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது 2 காலையும் பிடித்து செய்ய வேண்டும். எங்கே பிடித்து செய்யுங்கள் பார்க்கலாம். இறுக்கி பிடித்து கொண்டு அப்படியே பாருங்கள். அற்புதமாக முழுமையாக செய்கிறார்கள். முன்னும் பின்னும் லேசாக ஆடுங்கள். மெதுவாக ஆடினால் போதுமானது. ஜீரண கருவிகள் சரியாக இயங்கியே ஆக வேண்டும். சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கிட்னி, கர்ப்பப்பை, இதில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும், அதில் உள்ள ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பூரணமாக நீங்கி சரியாக இயங்கப்படும். மெதுவாக காலை விட்டு விடுங்கள். நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். தனுராசனம் என்பது வில் ஆசனம். வில் என்ன செய்யும்? எதிரியை கொல்லும், மிருகங்களை கொல்லும். ஆனால் நாம் செய்யும் பொழுது நோயை கொல்லும். ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை எல்லா தரப்பினரும் ஜாதி மத பேதமின்றி காலையிலும் மாலையிலும் பழகி ஒரு 10 நிமிடம், ஒரு 4-5 முறை பண்ணால் போதும். 10 நிமிடத்துக்கு மேலே ஆகாது. பண்ணினால் நமது 4 கோளங்களும் சரியாக இயங்கப்பட்டு மனிதன் ஆரோக்கியமாக நெடிது இனிது வாழ்வதற்கான நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை பெற்று நீண்ட நெடிது வாழ்வான் என்பதை உறுதி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.